அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் நீட் தேர்வை என்று எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுது முதல் நீட்டை தடை செய்ய வேண்டும் என்கிற தொடர்ச்சியான முழக்கத்தை முன்வைத்து வருகிறோம். அந்த வகையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கின்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் போராட்டத்தின் விளைவாக நேற்றைய தினம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் என்பது அடுத்த கட்ட நகர்வான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியான போராட்டத்தை முன்வைத்து இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நீட் தேர்வை நிரந்தரமாக தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இணைந்து ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இதேபோல எங்களுடைய அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தோடு அம்பேத்கரிய, பெரியாரிய, இன்னும் மார்க்சிய பல்வேறு தோழர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட நகர்வாக ஆளுநர் மாளிகையை முற்று நோக்கி நாங்கள் செல்கிறோம். நீட் ஒளிமுறை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாது. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களும் இணைந்து நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தியதனுடைய விளைவாக ஒன்றிய பாஜக அரசு இந்திய மாணவர்களுக்கு அடிபணிந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு பதவி விலகி இருப்பது இந்திய ஜனநாயகம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இந்திய மாணவர்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நீட்டிலிருந்து நிரந்தர விலக்கு வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனையாளர்களுடைய கருத்து. அந்த கருத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நாங்கள் முன்னெடுப்போம். தமிழ்நாட்டிற்கு நிரந்தர நீட் ரத்து என்கின்ற முறையில் எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். இந்திய இளைஞர் மாணவர்களுடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது, பாஜகவுக்கு ஒரு சவுக்கடியை தந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.